வெல்கம் டு மிச்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, பியூட்டி இன்சைடுன்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கொரியா மூவி, ஒரு ஃபேண்டஸியான ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். சரி, இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதைன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு படத்தில் ஹீரோ கேரக்டர் எத்தனை பேர் நடிப்பாங்க? ஹீரோ கேரக்டராக ஒருத்தர் வந்து நடிப்பார். ஸோ ஒரு மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட்டாக வந்து ஹீரோ இருப்பார். அவரை வச்சு தான் அந்த கதை வந்து ஃபுல்லாக போகும். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ கேரக்டரில் மட்டும் ஒரு 100க்கும் அதிகமான மக்கள் வந்து நடிக்கிறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் இந்த படத்தில் உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு கதையை வந்து அமைச்சிருக்காங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இருக்கும். அது என்ன நோய்னா, ஹீரோக்கு வந்து ஒரு உருவம் இருக்கும். சரி, இன்னைக்கு நைட்டு தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அவர் வேற ஒரு உருவமாக மாறிடுவார். ஒரு நாளைக்கு ஆம்பளையாக இருப்பார், ஒரு நாளைக்கு பொம்பளையாக இருப்பார், ஒரு நாளைக்கு வயசானவனாக இருப்பார், இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையாக மாறிடுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உருவம் இருக்கக்கூடிய ஒரு 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 கேரக்டராக வந்து ஹீரோ வந்து இருக்கார். ஒரு 18 வயசுலேருந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உருவம் வந்து ஃபிக்ஸடே கிடையாது. இன்றைக்கி ஒரு உருவத்தில் இருந்தார்னா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வேறு ஒரு உருவத்துக்கு போயிடுவார், நாளைக்கு வேறு ஒரு உருவம் போயிடுவார், அதுமாதிரி நாளை கழிச்சு வேறு ஒரு உருவம், அது மாதிரி ஒவ்வொரு உருவம் வந்து மாறிக்கிட்டே இருப்பார். இவரோட வாழ்க்கையில் வந்து காதல் வந்து எப்படி இருக்கும், ஸோ இவரை ஒரு பொண்ணு லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு லவ் பண்ணாங்க, 2 பேருமே லவ் பண்ணாங்கன்னா கடைசி இவங்க 2 பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்லோ ட்ராமாவாக ஒரு 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 ஃபீல் குட் மூவியாக ஒரு ரொமான்டிக்காக வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மஸ்ட் வாட்சபிள் மூவின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு ஒரு ஃபர்னிச்சர் மேக்கிங் உள்ள ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒருத்தரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஃபர்னிச்சர் வந்து ஒரு டிசைன் பண்ணுவார். இவர் பண்ணக்கூடிய ஃபர்னிச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபர்னிச்சர் ஒரு கடை வச்சுருக்காரு. இவருக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது அப்படிங்கிறது இவரோட ஃப்ரெண்டுக்கும் இவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அவர் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அவங்க அந்த 2 பேர் தான் அவங்களோட வாழ்க்கையை, அதை தவிர அவருக்கு பெருசாக யாருமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு உருவம் மாறதுனால யார் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா, இவர் ஃபேஸே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பார். இவர் வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது, இவருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு உருவம் மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து தெரிய வருது. இவர் என்ன பண்ணுவார்னா, எப்படி வந்து ஹீரோயின் வந்து உஷார் பண்ணுவார்னா, ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு தோற்றமுள்ள ஒரு ஆண்மகனாக வந்து மாறிடுவார், ஒரு பையனாக மாறிடுவார். அப்படி மாறும்போது அந்த பொண்ணை வந்து டேட் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் உஷார் பண்ணுவார், கரெக்ட் பண்ணிடுவார். இவருக்கு என்னன்னா, நைட்டு தூங்கினாதுன்னா நம்ம உருவம் மாறுது, தூங்காமல் இருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாள் தூங்காமே இருப்பார். தூங்காமல் இருக்கிறதுனால அந்த அழகான பையன் தோற்றத்திலே ரொம்ப நாள் வந்து இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுவார், அந்த பொண்ணு அவங்களை லவ் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது ரொம்ப நாள் தூங்காமல் இருந்ததுனால அழைப்பில் வந்து இவர் தூங்கிடுவார். ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் அவரை அறியாமல் அவர் தூங்கிடுவார். தூங்கி இருந்துச்சு பார்த்தா வயசான தோட்டத்துக்கு மாறிடுவார். ஸோ ஹீரோயினுக்கு இவங்க யாருன்னே தெரியாது இல்லையா. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவங்க வந்து நம்ப மாட்டாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்பிடுவாங்க. நம்பினதுக்கப்புறம் அவங்க 2 லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நாளும் ஒரு உருவத்தில் இருப்பாங்க. ஹீரோ வந்து தான் ஹீரோ அப்படிங்கிறத ஹீரோயின் கிட்ட தெரியப்படுத்துறதுக்காக கையை வந்து கோர்ப்பார். ஸோ இப்போ கையை வந்து கோர்த்து நான் தான் ஹீரோ அப்படிங்கிறத ஒரு இன்டெரக்டாக வந்து சிக்னல் ரீதியாக சொல்லலாம். சிக்னல் ரீதியாக வந்து ஹீரோயினுக்கு வந்து தெரிய வைப்பாங்க. அந்த மாதிரி இவங்க காதல் நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்ம பார்க்குற மாதிரியே இருக்குது. எது உண்மை எது பொய்னே தெரியாது. ஒரு மாதிரி அவங்க ஒரு மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ விட்டு கொஞ்சம் விலகி போவாங்க. பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் விலகி போவாங்க. ஹீரோவும் வந்து ஹீரோயினோட நல்லதுக்காக ஹீரோவே பிரேக்கப் பண்ணிட்டு அவரும் விலகி போயிடுவார். ஆனாலும் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கடைசி அவங்க 2 பேருக்குள்ள அந்த அந்த ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஸோ அந்த எமோஷனல் கனெக்டால ஃபைனலாக அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா பியூட்டி இன்சைட் அப்படிங்கிற ஒரு கதை. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வந்து இருக்குது. ஸோ காதல் பார்த்திங்கன்னா உடலை தாண்டி உருவத்தை தாண்டி பார்த்திங்கன்னா 2 மனங்கள் ஒன்று சேர்றது தான் அழகான காதல் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு படம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இருக்கும், நம்ம மெதுவாக போகும். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட், ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிச்சிசைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூவி பற்றி தெரிஞ்சுக்கிற வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் என்ன விதமான வீடியோஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம்.
ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கனெக்ட் பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. ஸோ அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.